தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 1 பிப்ரவரி 2026 ஞாயிறு, 4ஆம் ஞாயிறு பொதுக்காலம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே, எம்முள்ளே வந்தருளும். மது விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். மது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர். அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தல்ல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவு முழுவதும் செய்த பாதுகாப்பு பராமரிப்புக்கு நன்றி கூறுகிறோம். மீண்டும் ஒரு வாழ்நாளை சேர்த்து கொடுத்து இந்த விடியற் காலையிலே புதிய விடியலை தந்தமைக்கு, புதிய வாழ்வை, புதிய உயிர்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தர்மையான காலை வேளையிலே உமக்கென்று ஒப்படைக்கப்பட்ட இந்த ஞாயிறு வழிபாட்டினுடைய இளம் காலை வேளையிலே உமது பிரசன்னத்தில் மூழ்குவதற்குரிய, உமது பிரசன்னத்திலே எங்களை நனைப்பதற்குரிய, தூயாவியானவருடைய கொடைகளால் எங்களை அதிபிஷேகம் செய்வதற்குரிய, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களை ஆசீர்வதிப்பதற்குரிய அருமையான தருணத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும், எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள், குழந்தைகள், எங்களுடைய பங்கு ஆலயத்திற்கு இன்று வரப்போகின்ற ஒவ்வொரு உள்ளங்கள், ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு உள்ளங்கள், ஒவ்வொரு குருக்கள், ஒவ்வொரு துறவியர்களையும் நீரே ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்களுடைய ஆன்மாவிற்கு தேவையான உணவு உம்மிடமே உள்ளன. ஆகவே இறைவா, நாங்கள் அனைவரும் ஞாயிறு வழிபாட்டிலே முழு மனதோடு பங்கு கொள்ளவும், நாங்கள் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் விடுத்து புண்ணிய நெறியில் நாங்கள் வாழவும் எங்களுக்கு தேவையான அருளை தந்தரலாம். நீரே எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம். திருப்பாடல் 105. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியவை. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென நாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவு கொண்டுள்ளார். யாக்கோப்புக்கு நியாயமாகவும் இஸ்ரேலுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கையாகவும் அதை அவர் உறுதிப்படுத்தினார். கானான் நாட்டை உங்களுக்கு அளிப்பேன், அப்பங்களை உங்களுக்கு அப்பங்கின் உரிமம் சொத்தாய் இருக்கும் என்றார் அவர். ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்து அவர் தம் மக்களை உயிரோட்டத்தோடு வழிநடத்தியுள்ளார். தம் மக்களை பலுகி பெருகச் செய்துள்ளார். அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவர்கள் ஆக்கினார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 5. இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12a.
இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றோர். மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எது ஏழையரின் உள்ளம்? இன்றைய வழிபாடுகளில் நம்முடைய ஆலயங்களிலே இறைமக்கள் கூட்டம் குறைந்து கொண்டே வருகின்றது. இறைவா, இளைய தலைமுறையினர் இறைவனை விட நண்பர்களுக்கு முக்கியம் கொடுக்காமல் இருந்து தன்னிறைவு பெற்றவர்களாக ஆலயங்களுக்கு வர அருள் வேண்டுகிறோம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்தவரே, நாங்களும் எங்களை சார்ந்திருப்போரில் ஏழையரை கண்டு அவர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வரம் தாரும். இறைவா, எங்களுடைய ஆன்மீக ஏழ்வை எங்களுக்கு தேவை என்பதனை உணர்ந்து நாங்கள் அவற்றில் அக்கறை உள்ளவர்களாக வாழ வரம் தாரும். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த உம்மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளை அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். நன்றியால் துதி பாடு, நம்மேசுவே நாவாளே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம்மேசுவே நாவாளே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நமக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி கூறி தொடர்ந்து இந்த நாளிலே நம்மை அவர் வழிநடத்த வேண்டுவோம். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம்மேசுவே நாவாளே என்றும் பாடு. தொடர்ந்து இன்றைய நாள் முழுவதும் மனதார இயேசுவை போற்றி புகழ்வோம். பெற்ற நன்மைகள், பெறப்போகின்ற நன்மைகள், நம் ஆன்மாவில் நாம் பெறப்போகின்ற இயேசுவை அமைதியோடும் பக்தியோடும் பெற்று தொடர்ந்து அவரின் விசுவாச பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.